ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். 30வது தசகம் வாமனாவதாரத்தை பற்றி கூறுகிறது. வாமனர் மகாபலிகிட்ட தானே 3 அடி மண் யாச்சகம் கேட்டு 3 உலகத்தையும் அளந்தார். ஆனால் சென்ற தசகத்திலேயே இந்திரன் மகாபலியை கொன்றுவிட்டான் என்று பட்டதிரிகள் கூறினாரே, அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது இல்லையா? இந்திரன் கொன்றதும் உண்மை, மகாபலி இறந்ததும் உண்மை. ஆனால் திரும்ப உயிர் பெற்றான். அந்த விவரத்தை சொல்லித்தான் பட்டதிரிகள் இந்த தசகத்தின் முதல் ஸ்லோகத்தை தொடங்குகிறார். பார்க்கலாம். இந்த தசகத்தோட முதல் ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். சக்ரேண சம்யதி ஹதோபி பலிர்மஹாத்மா. சக்ரேண சம்யதி ஹதோபி பலிர்மஹாத்மா. சுக்ரேண ஜீவிததனுக்ரதி வர்திதோஷ்மா. சுக்ரேண ஜீவிததனு க்ரதுவர்திதோஷ்மா. விக்ராந்திமான் பயநிலீன சுராம் த்ரிலோகீம். விக்ராந்திமான் பயநிலீன சுராம் த்ரிலோகீம். சக்ரே வசேச தவ சக்ரமுகாதபீதः. சக்ரே வசேச தவ சக்ரமுகாதபீதः. சக்ரேண சம்யதி ஹதோபி பலிர்மஹாத்மா. சுக்ரேண ஜீவிததனுக்ரதி வர்திதோஷ்மா. சக்ரேண சம்யதி ஹதோபி பலிர்மஹாத்மா. சுக்ரேண ஜீவிததனு க்ரதுவர்திதோஷ்மா. விக்ராந்திமான் பயநிலீன சுராம் த்ரிலோகீம். சக்ரே வசேச தவ சக்ரமுகாதபீதः. விக்ராந்திமான் பயநிலீன சுராம் த்ரிலோகீம். சக்ரே வசேச தவ சக்ரமுகாதபீதः. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். மகாத்மா சக பலிகி. மகாத்மாவான அந்த பலி சம்யதி போரில், சக்ரேண இந்திரனால், ஹதஹ அபி கொல்லப்பட்ட போதிலும், சுக்ரேண சுக்ராச்சாரியாரால், ஜீவித தனுகு உயிர்ப்பிக்கப்பட்ட உடலை கொண்டவனாக, கிரது வர்தித உஷ்மா யாகங்களால் பெருகிய வலிமையை அடைந்து, விக்ராந்திமான் மிகுந்த வீரத்தோடு கூடியவனாக, தவ சக்கரமுகாத்து உங்களுடைய சக்கராயுதத்துக்கும், அபீதக அஞ்சாதவனாக ஆனான். பய நிலீன சுராம் சுரர்களோ எனில் பயத்தினால் ஓடி ஒளிந்தார்கள். த்ரிலோகீம் அதனால் மூவுலகையும், வசே சக்ரே தன் வசமாக ஆக்கிக் கொண்டான். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். சக்ரேண சம்யதி ஹதோபி பலிர்மஹாத்மா. சுக்ரேண ஜீவிததனுக்ரதி வர்திதோஷ்மா. விக்ராந்திமான் பயநிலீன சுராம் த்ரிலோகீம். சக்ரே வசேச தவ சக்ரமுகாதபீதः. பட்டதிரிகள் பலியை மகாத்மா என்று கூறுகிறார். பெரிய மனம் படைத்தவன் என்று அர்த்தம். அசுரன் கர்வம் படைத்தவன்தான், இருந்தாலும் யார் எது கேட்டாலும் அள்ளி கொடுத்துருவான். இந்திரன் மகாபலியை வஜ்ராயுதத்தால் அடித்து கொன்று விட்டான். மகாபலியின் குருவான சுக்கராச்சாரியார் சிவபெருமானை துதித்து மிருத சஞ்சீவினிங்கிற மந்திரத்தை பெற்றிருந்தார். அந்த மந்திரத்தின் மூலமாக யுத்தத்தில் இறந்தவர்களை மட்டும் மீண்டும் உயிர் பெறச் செய்ய முடியும். இந்த மந்திரத்தை உபயோகித்து இறந்த மகாபலியை
மீண்டும் உயிர் பெற்று எழச் செய்துவிட்டார் சுக்கிராச்சாரியார். மேலும் அவர் சில யாகங்களை செய்து வைக்கிறார். அந்த யாகங்களோட பயனால் மகாபலிக்கு ரொம்ப வலிமை வந்தது. யாகத்திலேருந்து தங்கத்தேர், சிங்கக்கொடி, பச்சை குதிரைகள், தங்கவில், அம்புகள் வந்தன. மகாபலி குருபக்தி மிக்கவன். சுக்கிராச்சாரியருக்கும் அவன் மேல் மிகுந்த அன்பு. இப்படி எல்லாவற்றையும் அவன் பெரும்படி செய்து அவனை மிகச்சிறந்த வீரனாக்கி தேவர்களுடன் சண்டையிட அனுப்பி வைத்தார். பலி தேவலோகத்துக்கு சென்றபோது தேவர்கள் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டார்கள். பலி பூகு, புவக, சுவக என்ற 3 லோகங்களையும் தன்வசமாக்கிக் கொண்டான். தேவர்கள் மீது கொண்ட வெற்றிகள் அவனுக்கு கர்வத்தை ஏற்படுத்தின. இதுதான் ஒரு மனுஷனுக்கு வீழ்ச்சிக்கு ஆரம்பம். என்ன நினைக்க ஆரம்பிக்கிறான்? பகவானுடைய சக்கராயுதத்துக்கு கூட நான் பயப்பட மாட்டேன், பகவான் எனக்கு சமம், அல்லது நான் அவரை விட வீரம் மிக்கவன், அவரோட என்னால் சண்டை போட முடியும் அப்படிங்கிற எண்ணம் மகாபலிக்கு வந்துவிட்டது.